Hi friends, welcome to Girija's Unique. Okay, நம்ம வீடியோ போட்டு எப்படியோ ஒரு 20 days மேலே ஆயிடுச்சு. என்னோட ஹெல்த் இஷ்யூவால் போட முடியல. ஓகே, நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் நியூவாக ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் நம்மளோட ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். நம்மளோட ரூல்ஸ் என்னென்னா, நீங்கள் நம்ம போடுற எல்லா வீடியோவையும் பார்க்கணும். ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அந்த சப்ஜெக்டோட என்ன கிளாஸோட நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோமோ அந்த சப்ஜெக்டோட லைன் ஏதாவது அதை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் நம்மளோட ரூல்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண முடியும். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி 12 எபிசோடு மேலே போட்டிருக்கு. நம்ம அந்த வீடியோஸ்லேயும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன கான்செப்டில் நம்மளோட இந்த கிளாஸ் போகுதுன்றது தெரியும். அது இல்லாமல் ஒரு ரிலேட்டட் இருக்கும். அந்த கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கோம், நெக்ஸ்ட்டு என்ன லெசன் நம்ம இப்போ பார்க்க போகிறோன்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு வந்து இந்த வேனிட்டி பாக்ஸோடைய வீடியோ நீங்கள் இப்போ பாருங்கள். வேனிட்டி பாக்ஸ் எதுக்கு நான் வேனிட்டி பாக்ஸ் போட்டிருக்கேன்னா, ஆக்சுவலாக வேனிட்டி பாக்ஸ் வந்து என்ன வேனிட்டியில் என்னென்ன வைக்கணும், எது நம்ம ஒரு மேக்கப்னா என்னென்ன ப்ராடக்ட் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய வேனிட்டி பாக்ஸ் வந்து இதுதான். இந்த பாக்ஸ் வச்சு நான் ஒரு பிரைடு, இப்போ நமக்கு பிரைடோட ஸ்கின் டோன் நமக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு இந்த வேனிட்டி பாக்ஸே போதும். ஏன்னா அவங்களுக்கு செலக்டடாக நம்ம இந்த ப்ராடக்ட் தான் கொண்டு போக போகிறோம்னு தெரிஞ்சிடும். அதனால் இந்த சைஸ் வேனிட்டி நமக்கு ஒரு பிரைடு பண்ணுறதுக்கு போதுமானது தான். நம்மளோட கிளைண்ட்டோடைய ஸ்கின் டோன் தெரியாது, நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் அதுக்கு வேறு வேனிட்டி இருக்குது, பெருசாக இருக்கும். அதில் வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்கு நம்ம ப்ராடக்டில் எல்லாமே வாங்கி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது வேறு, இந்த வேனிட்டி பாக்ஸ் வேறு. நம்ம இன்றைக்கி இந்த சின்ன வேனிட்டி பாக்ஸில் நம்ம என்னென்ன வச்சுருக்கோன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிரிஜாஸ் யூனிக் சேனலில் நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. அதில் எல்லோரும் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸை யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நான் இந்த நியூஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நான் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து அட்வான்ஸ் லெவலில் நான் எடுக்கிற ஃப்ரீ கிளாஸஸ். அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை. ஓகே, நம்ம இன்றைக்கி வேனிட்டியை பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ போய் பாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுதான் என்னோட வேனிட்டி. இது ஆக்சுவலாக வந்து ஸ்மால் சைஸ் வேனிட்டி. இது ஒரு பிரைடு, நம்ம மார்னிங் முகூர்த்தத்துக்கு இல்லை ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொண்டு போகிற மாதிரி நான் அதில் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ இதை பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. ஓகே, இந்த வேனிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா டபுள் சைடு வந்து உங்களுக்கு ஜிப் லாக் இருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளோட வேனிட்டி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஆக்சுவலாக வந்து 2 கண்டெய்னர் மாதிரி நமக்கு கேபின் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் உள்ள நிறைய பிளேஸ் இருக்கும். நமக்கு நம்ம எவ்வளோ பொருள் வேணாலும் நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ இந்த வேனிட்டியில் குறைஞ்சபட்சம் இதை வச்சு நம்ம வந்து ஒரு 4-5 ஸ்கின் டோனுக்கு நம்ம பண்ணுற அளவுக்கு நான் ப்ராடக்ட் வந்து இதில் கொண்டு போவேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு வேனிட்டி போதுமானது. இது வந்து ஒன்லி நம்ம மேக்கப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்குலாம் வந்து நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு ட்ராலி மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேனிட்டியில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்டோட கேபின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேபினில் நான் வச்சுருக்க ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் கன்சீலரில் நான் எல்லேகல் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில் நம்ம வந்து ஃபவுண்டேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
அது மறக்காம நம்பர் என்னன்னு தெரியறதுக்காக நான் பேக்கில் இந்த நம்பரும் நாங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பாட்டில்ஸ் கொண்டு போக முடியாதுன்றதுனால இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு சம்டைம்ஸ் வந்து நிறைய பிரைட்மெய்ட்ஸ்லாம் வர கேட்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பண்ணணும்னும் போது நம்ம இந்த மாதிரி கொண்டு போகிறது பெஸ்ட்டு. அது இல்லாமல் பிரைடே வந்து ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும்னும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னரில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு பெருசாகவும் கொண்டு போகலாம். இடம் பத்தாது அப்படின்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதில் வந்து நான் சீரம் கூட நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரைமர் எல்லாமே கூட நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 2 ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஷோபிங் க்ரீம், பிஎஸ்சியோட ஷோபிங் க்ரீம் தான் நான் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக இந்த க்ரீம் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் க்ளோனஸ் கிடைக்கும் ஃபேஸ்க்கு. அதனால் நம்ம இந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக ப்ரைமர் அண்ட் வந்து எப்பயுமே ஒரு வேஸ்லைன் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் லிப் கார்டும் வந்து நான் கரெக்டாக வச்சுருக்கேன். இருந்தாலும் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, வேஸ்லைன் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணுறது பெட்டர். இல்லை வேஸ்லினும் வந்து நம்ம ரெண்டாக வச்சுருக்கிறது நமக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டு. வேஸ்லின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு வேஸ்லின் போடலாம். லிப் பாம் போட்டுட்டு தான் நம்ம எப்பயுமே லிப்ஸ்டிக் போடணும். அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு த்ரெட்டு வந்து கம்பல்சரி நம்மளோட மேக்கப் பேக்கில் ஒரு த்ரெட்டு இருக்கணும். அப்புறம் நம்ம போட போகிற காம்பேக்ட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காம்பேக்ட் வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லிப்ஸ்டிக் வந்து நான் எல்லாமே மேக்கு அண்ட் கலர் பார் தான் வச்சுருக்கேன். நான் இது இப்போதைக்கு செலக்டடாக எடுத்துகிட்டு போகிறதுனால ஒரு 5-6 ஷேட்ஸ் மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ப்ரஷஸ் வச்சுருப்பேன், ஐஷேடோ ப்ரஷஸ். அண்ட் வந்து இது ஆக்சுவலாக வந்து நம்ம மேக் ஷோரூம் போனால் இந்த மாதிரி சிங்கிள் ப்ரஷஸ் கிடைக்கும். ஐலைனருக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஐப்ரோ டச்சுக்கு தான் நம்ம இந்த ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணுவோம். மெயினாக ஒரு வேனிட்டியில் என்ன இருக்கணும் அதுதான் நம்ம பார்க்குறோம். அதுபோல் இந்த ஷார்ப்னர் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா நம்ம லிப் பென்சில், லிப் லைனர் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஐப்ரோ டச் பண்ணுறதுக்கு பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு இந்த ஷார்ப்னர் வந்து நம்ம மேக்கப் பேக்கில் கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக், ஃபவுண்டேஷன் அண்ட் வந்து கன்சீலர். இதே நம்ம ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட டெக்னிக் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேபினில் வந்து நான் இதுதான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் ஒன் வந்து இந்த சைடு வந்து மேட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே யூடாவோட மேட் லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ப்ரைமர், இன்னொரு க்ரைலானோட பர்ஃபெக்ட் மேட்ன்ற ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது ஆல்ரெடி ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரைமர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐலாஷஸ் க்ளூ. நெக்ஸ்ட்டு ஐஷேடோ, சிங்கிள் ஐஷேடோ நிறைய இருக்குது. அதில் வந்து நான் செலக்டடாக ஒரு மேக்கப்ன்றதுனால ஐஷேட்ஸ் உள்ளே இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு சிங்கிள் ஐஷேடோ வந்து நான் நிறைய வச்சுருப்பேன். அது செலக்டடாக நம்ம போகும்போது ஒரு 4-5 எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் லிப் லைனர் பென்சில், அப்புறம் நிறைய பென்சில்ஸ், லிப் லைனர் பென்சில்ஸ் எல்லாமே நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நெயில் பாலிஷ். ஒரு மேக்கப் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மேக்கப் பேக்கில் நெயில் பாலிஷ்ன்றது வந்து கண்டிப்பாக இருக்கணும். 1 செகண்ட். ஓகே, நெயில் பாலிஷ் வந்து அவங்களோட காமன் கலர்ன்ட்டு இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கலர் அண்ட் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் காமனாக வச்சுக்கணும். கம்பல்சரி நெயில் பாலிஷ் வந்து நம்மளோட மேக்கப் பேக்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜெல் ஐலைனர். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய ஐலைனர் பென்சில்ஸ் இருக்குது. அண்ட் காஜல், சாம்பரோட பென்சில், ஓகேங்களா, மேக்கோட பென்சில், லைனர் அண்ட் மஸ்காரா எல்லாமே நான் இந்த கேபினில் வச்சுருக்கேன். மஸ்காரா, லைனர், ஐலைனர், கலர் பாரோட ஐலைனர் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு இது மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது லைனர்லாம். அதனால் 1க்கு 2 நமக்கு எப்பயுமே வச்சுக்கணும். மஸ்காரா மட்டும் நான் எப்பயுமே மெப்ளின் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அந்த மஸ்காரா நான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் சிங்கிள் பீசஸ் வந்து கிடைக்கும். இது ஹை ஷர்ட்க்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி சிங்கிள் பீசஸும் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உள்ளே பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்து எவ்வளோ பிளேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஆக்சுவலாக ஐ ஷர்ட்ஸ்லாம் இதில் தான் வச்சுருக்கேன். சிங்கிள் ஐ ஷர்ட்ஸ் இது வந்து சிங்கிள் டைப்லேயும் கிடைக்கும். இது அவங்கவுங்க ஐக்கு அந்த லேஷஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சைஸ் வைஸாக கிடைக்கும். அண்ட் வந்து இந்த திக்கு வால்யூம், ஹேரோட வால்யூம் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும், சிலருக்கு தின்னாக வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் செலக்டடாக வாங்கி வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரே ஒரு காம்பேக்ட்லாம் நமக்கு பத்தாது, அதனால 1க்கு 2 3 காம்பேக்ட் வந்து நம்ம எப்பயுமே வச்சுருக்கணும். நான் இது வந்து NC40. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளெண்டர். ஓகேங்களா, பிளெண்டர் வந்து எப்பயுமே நம்ம கையில் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம அதில் வச்சுக்கணும். இல்லை நீங்கள் ஒரு பர்ஸ் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வெட் டிஷ்யூன்றது வந்து கம்பல்சரி நம்ம மேக்கப் பேக்கில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். அதுக்கப்புறம் ஃபிக்ஸிங் பவுடர் அண்டு ஃபிக்ஸர், மேக்கப் ஃபிக்ஸர். நான் எல்லாமே க்ரைலான் தான் இது கொண்டு போகிறதுக்கு இதில் வச்சுருக்கேன். மேக்கப் ஃபிக்ஸர். அதுக்கப்புறம் ஐலாஷஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் கிடைக்கும், இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது என்ன பேலட், கான்டோர் பேலட். ரெவல்யூஷனில் நான் கான்டோர் பேலட் வச்சுருக்கேன். அப்புறம் இதுவும் ரெவல்யூஷனோட ஹைலைட் பேலட் தான். நெக்ஸ்ட்டு யூடாவுடைய ஐஷேடோ பேலட். அப்புறம் லென்ஸ். ஓகேங்களா, ஃப்ரெஷ் அண்ட் லுக்கோட லென்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். லென்ஸ் கம்பல்சரி நம்ம கிளைண்ட்டு கேட்பாங்க. இப்போ ட்ரெண்டே வந்து லென்ஸ் தான். அப்புறம் ரெவல்யூஷனோடைய ஐஷேடோ பேலட் தான் வச்சுருக்கேன். நான் மோஸ்ட் ஆஃப் வந்து நிறையா ரெவல்யூஷன் பேலட் தான் வச்சுருப்பேன். மற்ற பெரிய இது கொண்டு போகும்போது நான் மற்ற பேலட்லாம் கொண்டு போவேன். நிவ்யா வந்து நான் மாய்ஸ்சரைசருக்கு இந்த நிவ்யா க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் கிளென்சர். இது கம்பல்சரி வேணும். கார்னியரோட கிளென்சிங் வாட்டர். எதுக்குன்னா நம்ம மேக்கப்பில் சம்டைம்ஸ் தப்பு ஏதாவது வந்ததுன்னா நம்ம அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கிளென்சர் வந்து நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மாஃபியோட ஐஷேடோ பேலட். இது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பிக்மெண்ட் வந்து நல்ல ஒரு லாங் ஸ்டேவாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து நார்மல் ஐஷேடோ. இது ஆக்சுவலாக வந்து நான் இந்த கலர் பிக்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எஃப்சின்ட்டு ஃபேஷன் பிராண்டில் வந்து இந்த ஐஷேடோ கிடச்சிது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் எப்போயுமே வச்சுருப்பேன். தேவைப்பட்டால் நான் இதை யூஸ் பண்ணுவேன். பேலட், சாரி, டெர்மா பேலட். ஓகேங்களா, இது என்ன பேலட்னா இதனுடைய நேம் வந்து சென்னை 6ன்னு இருக்கும். இந்த பேலட் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். க்ரைலான் வந்து இருக்கணும் கம்பல்சரி. அதுபோல் அண்ட் வந்து இந்த பிளேட்டும் அண்ட் அதனுடைய இது இந்த க்ரீம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாட்லா, இது கம்பல்சரி நம்ம வச்சுருக்கணும். இப்போ ஓரளவு நம்ம மேக்கப் பேக்கில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே நம்மளோட மேக்கப் பேக்கில் கம்பல்சரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு மேக்கப் போகும்போது எதையுமே மறக்காமல் கொண்டு போனோம்னா இந்த மாதிரி ஒரு ட்ராலின்றது வந்து கொஞ்சம் இந்த மூவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வேனிட்டி பாக்ஸ். ஓகே, இப்போ எடுத்த மாதிரியே நம்ம அதே மாதிரியே நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணிங்கன்னா தான் நிறைய திங்ஸ் வந்து நம்ம இதில் வைக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு பிளேஸே இல்லாத மாதிரி தான் இருக்கும். கான்டோர் பேலட், ஹைலைட் பேலட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னா எல்லாருமே அதுக்கு சில பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பிராண்டில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சொன்னது தான் வாங்கணும்னு ஒன்றும் கிடையாது. நிறைய இப்போ மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் கிடச்சிருக்கு. அதில் பெஸ்ட்டானது எதுன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து அழகாக பண்ணாதான் நமக்கு கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்கே போனோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே, நம்மளோட மேக்கப் பேக் வந்து இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டீங்க. இப்போ இதில் வந்து ஒரு மேக்கப்னாவே நீங்கள் கொண்டு போகணும். கம்பல்சரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்கள் மேக்கப் பேக்கில் இருந்தால் மட்டும்தான். இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே நான் பிந்திலாம் இதில் வச்சுருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக எல்லா ஐட்டம்ஸும் நான் சொல்லியாச்சு. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மேக்கப் பேக்கில் வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம வந்து மேக்கப் வந்து ஒரு ஃப்ரீயாக பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் கம்பல்சரி இந்த சிஸ்ஸர் வந்து நீங்கள் ஒன்று வச்சுருக்கணும். அப்புறம் இந்த டபுள் டேப் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூபின்ஸ், ஃப்ளார்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஹேர் டூலையும் நீங்கள் வச்சுருக்கலாம். நான் சம்டைம்ஸ் சின்ன சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு தேவைன்னா இந்த மாதிரி ஒரு பூ வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஹை ஷேடோ ப்ரஷஸ் 2-3 வச்சுருப்பேன். பட்ஸ் கம்பல்சரி பட்ஸ் வேணும். மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தப்பானால் நம்ம பட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து த்ரெட்டு அண்டு நீடில் ஊசி கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு மேக்கப் பேக்குன்னும் போது இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு மேக்கப் ஒரு ஃப்ரீ மைண்டடில் நம்ம பண்ண முடியும். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேரி பண்ணுறதுக்கு இந்த பேக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேனிட்டின்னும் போது இந்த வேனிட்டி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஒரு 2 வீலரில் போகிறதுக்கெலாம் இந்த வேனிட்டி வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிற ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு நமக்கு நம்மளே தூக்கிட்டு போகலாம். ஏன்னா நம்ம பெரிய பெரிய ட்ராலி அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து அசிஸ்டன்ட் கூப்பிட்டு போக மாட்டோம். சம்டைம்ஸ் நம்ம மட்டும் போகிற டைமில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை தூக்கிட்டு போகிறதுக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி 2ஆக மாற்றியிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு கையில் பிடிச்சிக்கலாம். அந்த ட்ராலி வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு இதை மேலே வச்சுட்டு கூட நம்ம அழகாக ஒரே ஆளையும் நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த வேனிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வேனிட்டி பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. என்னென்ன திங்ஸ் நம்ம மேக்கப்புக்கு தேவைன்றது இப்போ 10 ஐட்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஐட்டம்னாவது நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. இந்த ஐட்டம் வச்சு நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான மேக்கப் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் டூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் இருக்கிற நோட்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும் ஓகே, இதில் இன்னும் என்ன உங்களுக்கு தேவைப்படுதுன்றது எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இல்லாமல் நோட்ஸ் வந்து கம்பல்சரி எல்லாருமே நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிளாஸுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன லாங்குவேஜில் புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோல் கமெண்ட் செக்ஷனில் இந்த சப்ஜெக்ட் பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு லைன் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இருக்கணும். எல்லா கமெண்ட் செக்ஷன்லேயும் எல்லாவோட வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணப்படும். அதனால் மறக்காமல் அந்த டியூட்டியை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஹேர் டூவோட வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹேர் டூக்கு தேவையான மெட்டீரியல் அண்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹேர் எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம எப்படி ஹேரை ரெடி பண்ணுறதுன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.